இந்த மாதிரி ஜிஹெச்க்கு போகணும், அம்மாவும் பண்ணி ஜிஹெச்க்கு அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. என்னன்னே புரியல. இவருக்கும் பயம். என்ன என்ன எதுக்கு ஜிஹெச் அனுப்பிச்சு விட்றாங்கன்னா குழந்தை அழுக மாட்டேங்குது அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, என்னோட வந்து டெலிவரி டைம் எப்படி இருந்துச்சு, நான் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து பாப்பா பிறந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசத்துலேருந்து நாங்கள் நிறைய கிட்ட வாங்கி செக் பண்ணோம் ஆர்வத்தில். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் போய் பார்த்தோம். ஸோ அவங்க வந்து கல்யாணம் ஆன உடனே என்ன அர்ஜென்ட்டாக ஒரு வருஷம் 2 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்னாங்க. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சட்ட டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த மாசமே பார்த்தீங்கன்னா டேட் தள்ளி போனுச்சு. ஓகே நம்ம இந்த டைம் செக் பண்ண வேணாம், ஒரு 10 days தள்ளி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா January 14 ஒரு ஈவினிங் 4 மணிக்கா நான் சும்மா யதார்த்தமா செக் பண்ணேன். பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்த உடனே இவங்க கிட்ட சொன்னேன். ஸோ இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில எல்லாத்தையுமே சொன்னோம். ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்குன்னு பார்த்து நாங்க 2 பேருமே சண்டை. ஆமா, நான் ஒர்க்குக்கு போன பின்னாடி இவள்கிட்ட நான் போனே பண்ண கிடையாது. ஆனா எனக்கு சஸ்பென்ஸா கூப்பிட்டு சொன்னா, எதுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டேன். கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சொல்லல, போன்ல எல்லாம் சொல்லல. சோ நான் காலையிலே சண்டை போட்டோம். காலையில ஈவினிங் நைட் வரைக்குமே அவர்கிட்ட போன் பேசல. சோ கன்ஃபார்ம் ஆனோடனே என்ன பண்ண, நமக்கு வந்து அந்த இத மனசுல வச்சு முன்னாடியே போனை போட்டு எப்போ வருவீங்க, வீட்டுக்கு எப்போ வருவீங்க, நான் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டேன். சோ அப்புறம் வீட்டுக்கு வந்து இவங்க சும்மா அப்படி டயர்டா இருக்கு இப்படி படுத்தோடனே காமிச்சேன். ஸோ இவங்க தான் உடனே போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு இவங்க தான் சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே சந்தோஷம். அடுத்த நாளே செக்அப் போனோம். செக்அப் போயிட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாங்க போய் கேட்டோம் இல்லையா டாக்டர், அந்த டாக்டர்கிட்டே போனோம். ஸோ 6 month வரைக்கும் அங்கதான் பார்த்தோம். அது 6 month வரைக்கும் அங்க பார்த்துட்டோம். 7th month பாத்தீங்கன்னா கொரோனாக்கு லாக்டவுன் போட்டுட்டாங்க. அப்போ எனக்கு வந்து இருமல் வந்துச்சு. இருமல் ஏன் வந்துச்சு அப்படின்னா லைட்டா சளி இருந்திருக்கு. ஸோ இளநீ குடிக்கலான்ட்டு இளநீ குடிச்சோடனே நல்லா தூக்கி விட்டுருச்சு. பயங்கர இருமல். ஓகேன்ட்டு நம்ம எதுக்கும் போன்ல கேட்டுக்கலாம், கேட்டுட்டு நம்ம நேர்ல போயிக்கலான்ட்டு போன் பண்ணி டாக்டர் கேட்டா, நீங்க வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, நீங்க இங்க வர வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னன்னா டாக்டர் இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க இன்னொரு இடத்துல நாங்க மாத்திக்கிட்டோம். இப்படிலாம் யாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சில ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த டாக்டர் பண்ண நீங்க நேர்ல வாங்கன்ட்டு அப்புறம் நேர்ல வந்தோடனே சளிதான், வேற எதுவும் இத்தனைக்கு கொரோனா டைம் தான், சளிதான், வேற ஒண்ணும் இல்லை, நீங்க பயப்பட வேணாம். அதுக்கு டேப்லெட் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 7th monthல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. யூரின் போனா ஒரே ரெட்டா வரும், பிளட் மாதிரியே இருந்துச்சு. ஆனா அது பிளட் இல்ல, ஆனா யூரின் வந்து பிளட் மாதிரி இருந்துச்சு. கலர் உள்ள டார்க் ரெட். அப்புறம் டாக்டர் போய் கேட்டோம் என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி வருதுன்னொடனே யூரின் டெஸ்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் வைக்க வச்சாங்க. ஸ்கேன் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அது எதனாலன்னு டாக்டருக்குமே தெரியல, எனக்கே தெரியலமா, உனக்கு தான் இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே நீ பயப்பட வேணாம், குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை உனக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஒரு 1 or 2 weeksலயே வந்து எங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஆனா வந்து இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மாசம் ஆனதுல இருந்து அந்த டெலிவரி வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வாமிட் பண்ணதில்ல, வாமிட் வர ஃபீல் ஆனதில்ல, கை கால் வீக்கம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டெலிவரி டேட் கொடுத்தாங்க. September 9 வந்து எங்களோட டெலிவரி டேட்டு. ஸோ ஆகஸ்ட் 31 வந்து எங்களோட வருஷம் கல்யாண நாள். ஸோ கல்யாண நாளைக்கு அடுத்த நாள் காலையிலலாம் எனக்கு வலி வந்துருச்சு. ஸோ எப்பயும் போல நான் ரெஸ்ட் ரூம் போனால் அந்த மாதிரி ப்ளீட் ஆகுறது பார்த்தோன்னே நாங்கள் உடனே நேரண்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ போனோடனே அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு இன்னைக்கும் குழந்தை பிறகு இப்பயே வீட்டுக்கு போவேன்னா இங்கேயே இப்பயே அட்மிட் ஆயிடும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம் இல்லை, ஏன் அப்படின்னா நான் வந்து அங்கதான் ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். அப்பன்னு பார்த்து உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அந்த டெலிவரி டைம் 10 daysக்கு முன்னாடி ஒர்க்கு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நின்றுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னு எனக்கும் தெரியல. ஓகே வேலை போன டைம் நம்ம ஏன் தேவையில்லாம பிரைவேட்ல பார்த்து காசு இது பண்ணணும் இருக்கிற சுச்சுவேஷன்ல அப்படின்ட்டு இந்த பக்கத்துல ஒரு லைன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, ஏரியாக்கெல்லாம் இருக்குல்ல, அங்க போய் நாங்க அட்மிட் ஆகிக்கிட்டேன். மதியத்துல நைட் வரைக்கும் கொஞ்சம் நடங்க, நல்லா பண்ணுங்க. ஸோ நைட் பக்கம் தான், அங்க ஒரு 2 நிமிஷம் தான் வீடுக்கும் அதுக்கும். ஸோ நீங்க வந்து அட்மிட் ஆயிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஓகே நான் நடந்துட்டு அதுக்குள்ள என்ன உனக்கு சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிட அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானும் அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு ஒரு 9 o'clock சாப்பிட்டு வந்துருங்கன்னாங்கன்னா நான் உடனே நான் என்ன பண்ணிட்டேன், தோசை சாப்பிடணும் போல இருக்கு, நான் தோசை சாப்பிட்டேன். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாயிடுச்சு.
ஸோ 10 மணிக்கு வந்து எனக்கு ஊசி போட்டாங்க, அந்த பெயின் ஊசி. ஸோ உடனே வந்து பெயின் வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பனிக்குடமும் உடஞ்சி போச்சு. உடனே நான் வந்து கூட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. அந்த இடத்துல அன்னைக்கு எனக்கு மட்டும்தான் டெலிவரி. ஸோ ஹாஸ்பிட்டலில் வேற யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அந்த சிஸ்டரும் வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாசமா தான், ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு அந்த அக்கா வந்து ரொம்ப வந்து என் தங்கச்சி மாதிரின்னு ரொம்ப பாசமா தான் பார்த்தாங்க. உனக்கு வலி வந்தா பூஷ் பண்ண, இல்லைன்னா நீ அமைதியா படு, ஒன்றும் இல்லைன்னு ஒரு மணி நேரம் போயிடுச்சு. ஸோ என்னால் அதுக்கு மேலே முடியும் அப்படின்னா நான் வாக்கிங் பண்ணல, எந்த ஹெவி ஒர்க் எதுவுமே பண்ணாம ரொம்ப ஜாலியா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு, நீ இப்படி பண்ணினா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், புஷ் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், நீ புஷ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வார்த்தை கேட்டோடனே எனக்கு பயம் வந்து உடனே புஷ் பண்ணிட்டேன். உடனே புஷ் பண்ண உடனே பாப்பா வந்துட்டா. ஸோ வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பாப்பா அழுகவே இல்லைன்னொடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம், அப்பா நல்ல வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவங்க வேற ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க, வெளியே பயங்கர அழுக. ஆமாங்க, யாருக்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை முன்ன அனுபவமா இருக்கு, கூட இருந்து பாக்குறது எல்லாமே பயங்கரமா குழந்தை மாதிரி அழுந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாப்பா அழுகவே இல்லை. அது வந்து அப்புறம் தான் அந்த நர்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்ககிட்ட அது சொல்லவே இல்லை. குழந்தைய பார்த்து வாயில விட்டு அந்த இது பம்ப் இருக்கு இல்லையா, அதை விட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது குழந்தை அழுகலன்ட்டு முதுகுல போட்டு அடின்னு அடிச்ச உடனே அழுகுறா நிறுத்துறா அப்படி பண்ண உடனே ஓகே அழுந்துட்டான் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது வந்து இல்ல, கண்டினியூவா அழுகணும் போல, அழுகுறா நிறுத்துறான். அப்புறம் உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் போட்டாங்க. ஆம்புலன்ஸ்க்கு உடனே சொன்னோடனே எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு, எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க உள்ள வந்தாங்க. வந்தோடனே பாப்பாவை பார்த்தோடனே இந்த மாதிரி ஜிஹெச்க்கு போனோம், அம்மாவும் பண்ணி ஜிஹெச்க்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு, என்னன்னே புரியல. இவருக்கும் பயம், என்ன எதுக்கு ஜிஹெச் அனுப்பிச்சு விடுறாங்கன்னா குழந்தை அழுக மாட்டேங்குது அப்படின்னு. அதெல்லாம் புதுசா இருக்கும்ல, என்ன சொல்றாங்க. நேரம் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவை அனுப்பிச்சு விட்டாங்க ஜிஹெச்சுக்கு. அப்புறம் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க பின்னாடியே. அப்புறம் அங்க போனே 3 நாள் பாப்பாவை காமிக்கவே இல்லை, ஐசியூலே தான் இருந்தாங்க, அங்க உள்ளே போக முடியாது. நிறைய குழந்தைங்க இருந்தாங்க ஐசியூலே. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, ரொம்ப சீரியஸ்னா ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வச்சிருந்தாங்க, அப்புறம் செகண்டுக்கு மாத்துறாங்க, அப்புறம் தேர்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் ஃபோர்த்தை தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ 3 நாள் கழிச்சுதான் பாப்பா வந்து என் கையில கொடுத்தாங்க. இவங்க பாக்குறது நான் வந்து பாத்தீங்கன்னா 9 நாள் ஆச்சு என் பிள்ளைய பார்க்க. ஏன்னா ஜிஹெச் வந்து எப்படின்னா உள்ள விட மாட்டாங்க இல்லைங்களா, ஏன்னா மகப்பேறு இதுன்றதுனால உள்ள போக முடியாது. குழந்தைங்க இருக்கிற இடத்துல யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அம்மா குழந்தை அவ்வளவுதான். அப்ப அது கொரோனா டைம் ஆகுது, அதனால மட்டும் உள்ள நாட் அலோவுது. நான் 9 நாள் கழிச்சுதான் என் பிள்ளையவே பார்த்தேன் பிறந்த பின்னாடி. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து ஆனா என் குழந்தை மேக்சிமம் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து குறப்பிரசவம் பிறந்துருச்சு. 7 மந்த்ல பிறந்த குழந்தைங்க தான் ஃபுல்லா குட்டியா இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கவே பயமா இருக்கு, அப்படி இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அது அந்த இடத்துல இந்த 9 days எப்படி போனுச்சுன்னே தெரியல, பயங்கர கஷ்டமாச்சு. இவருதான் ரொம்ப பாவம், தனியா தான் கஷ்டப்பட்டாரு, சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆளே இல்லை. போவாங்க காலையில குளிப்பாங்க. ஸோ எங்க அக்கா கூட இருந்தாங்க எனக்கு. ஸோ வருவாங்க, அவங்களுக்கு காசு இவங்களுக்கு காசுன்னு எல்லாத்துக்கும் காசு, செக்யூரிட்டி கிளீன் பண்றதுங்க இவங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பார்க்கணும், ரொம்ப கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும், எல்லாம் நினைச்ச டைம் எல்லாம் போக முடியாது இல்லையா. ஸோ கொடுத்து விடிய உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நைட்டெல்லாம் எவ்வளவு பயமா இருக்கணும் உங்களுக்கே தெரியல. நைட்டெல்லாம் தனியா உட்காந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது வராண்டால, நான் ஒருத்த மட்டும் தான் படுத்துட்டே இருப்பேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் துணின்னு ஐயோ அம்மா அப்படிலாம் கத்துவாங்க. ஆனா எப்படி வரைக்கும் இருக்கும் ஜிஹெச்ல அந்த நைட் டைம்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஒரு 12 மணி 1 மணிக்கு அப்படியே அழுகுறாங்க குடும்பமே, அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதனால அப்புறம் இவர் அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டாரு. எப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல பார்க்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஒரு சில குழந்தைங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து போட்டுட்டு கேட்டுட்டு இருந்து ஒரு குழந்தைய அந்த டைம்ல தான் எடுத்தாங்க. இதெல்லாம் இவங்க சொன்னாங்க. உள்ள குழந்தைய கேட்டுட்டு இருந்து எடுத்தாங்க. ரெண்டாவது வந்து ஒன்னாவது எப்படி பெத்தாங்க என்ன யார் வந்து போட்டான்னு தெரியல. ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய நாய் கவிட்டு வந்துச்சு, அது போலீஸ் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம். குழந்தை எல்லாமே இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்படியும் இருக்காங்க. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 9th டேஸ் வந்து டாக்டர் வந்து கேட்டாங்க என்கிட்ட, கேட்டுட்டு பாப்பா அந்த எப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்களா.
வெயிட் என்ன, எப்படி அழுகுறாளா, எப்படி ஃபீட் பண்றாளா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே நாங்கள் இன்னைக்கே வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நீ ரொம்ப அப்புறம் டாக்டர் சிரிச்சுட்டு ஓகே ஓகே உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட் போல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஸோ கேட்டு எழுதி கொடுத்துட்டாங்க, லெட்டர் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ 9வது நாள் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். என்ன இல்லை நான் பண்ண ஒரு தப்பு, நான் ஒழுங்கா புஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கே வந்திருக்கும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த டைம்ல. ஸோ என்னோட டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏஜ், ரொம்ப சைல்டிஷாகவே இருந்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. 2வது தப்பு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாற்றினது. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அவன் அந்த கொரோனா டைமுங்கனால ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அந்த டைம். ஸோ ஓகேன்ட்டு தான் நான் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து இவங்க அந்த ப்ராப்ளம்னால தான் நான் மறுபடியும் அந்த லைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஸோ வந்ததான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல அந்த டைம்ல. அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ யாருமே பயப்படாதீங்க, உங்களுக்கு வலி வந்தால் புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ண லேட் ஆனால் மட்டும்தான் பெரிய ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் கஷ்டத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா அடுத்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ நாங்கள் ரொம்பவே அந்த 9 நாள் கஷ்டப்பட்டுட்டோம். நானும் தனிப்பட்ட மாதிரியே கஷ்டப்பட்டேன். இவரும் என்னையும் பாப்பாவையும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. நான் பாப்பாவை பார்க்க முடியாம கஷ்டப்பட்டேன். பாப்பா தனியா இருந்தா. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்குள்ளார என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும், எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ எனக்கு வந்து நார்மல் தான் இருந்துச்சு. இங்கே வந்ததுனால தான் மேக்ஸிமம் எனக்கு நார்மல் ஆனிச்சு. எங்கே லைன் ஹாஸ்பிட்டல் போனதுனால தான் நார்மல் ஆச்சு. கண்டிப்பாக நான் ப்ரைவேட் போயிருந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ லேட் பண்ணல, புஷ் பண்ண முடியாம. கண்டிப்பா எனக்கு சிசேரியன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நார்மல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அடுத்த வீடியோல போடுறேன்.